ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினமுமே இயல் வைஸ் நம்ம டெஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் அதில் இருக்கிற 9வது இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. பாட்டு, உரைநடை, மொழித்திறன் பயிற்சி, அப்புறம் இலக்கணம் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் இன்சைடு இருந்தும் கொஷின் கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இன்றைய வீடியோவில் மொத்தம் 40 கேள்வி இருக்குதுங்க. எல்லாமே முக்கியமான கேள்விகள். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஆசிய ஜோதி அப்படிங்கிற பேரில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. நல்லா கவனிங்க. இவர் 20வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 36 வருஷம் பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு. கவிமணி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்த வினா பாருங்க. புத்தருடைய வரலாற்றை கூறும் நூல் என்ன? புத்தருடைய வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி. அடுத்த வினா பாருங்க. லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்த ஆசிய ஜோதின்னு ஒரு புத்தகம் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த புத்தகத்தை எப்படி எழுதியிருக்காங்க? லைட் ஆஃப் ஆசியாங்கிற புத்தகத்தை பார்த்து அப்படி எழுதியிருக்காங்க. இதன் ஆசிரியர் எட்வின் அர்னால்டு. எட்வின் அர்னால்டு. அடுத்து என்ன பாருங்க. தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகளாக பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 36 வருஷம் பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு. அடுத்து என்ன பாருங்க. தேசிக விநாயகனாரின் சிறப்பு பெயர் என்ன? முன்னாடியே பார்த்துட்டோம், கவிமணி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்து என்ன பாருங்க. அஞ்சினர் இதுக்கான வேர்ச்சொல் அறிக. அஞ்சினர் இதுக்கான வேர்ச்சொல் என்னங்க? வேர்ச்சொல் என்பது கரெக்டு. அடுத்து என்ன பாருங்க. நீல் நிலம் இலக்கண குறிப்பு அறிக. நீல் நிலம் அப்படின்னா பண்பு தொகைங்க, பண்பு தொகை. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. சரியா பொருத்தணும். மெய் அப்படின்னா உண்மை, மாறி என்றால் மலை, பூதளம் என்றால் பூமி, கும்பி என்றால் வயிறு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கேள்வியாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. பூதளம்னா என்னன்னு கேட்கலாம், கும்பினா என்னன்னு கேட்கலாம். அடுத்து என்ன பாருங்க. பூதளம் தன்னை நரகம் அது ஆக்கிவிடும். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பூதளம் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம், பூதளம்னா பூமி. அடுத்து என்ன பாருங்க. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் என்றவர் யார்? இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. புத்தர் தான் சொல்லியிருக்காரு. இது எங்கே இருக்குது? இது ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலில் இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். புத்தருடைய வரலாற்றை கூறும் நூல் என்ன? புத்தருடைய வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி. அடுத்த வினா பாருங்க. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார்? நேர்மையான வாழ்வை வாழ்பவர் அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். அடுத்த வினா பாருங்க. ஒருவர் செய்யக்கூடாதது எதுங்க? ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை, தீங்கு செய்யக்கூடாது. அடுத்த வினா பாருங்க. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? எளிதாகும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும். அடுத்த வினா பாருங்க. பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பாலை எல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். அடுத்த வினா பாருங்க. இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இனிமை கூட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர் என்பது சரி, இன்னுயிர். அடுத்த வினா பாருங்க. மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? மலை கூட்டல் எலாம், இதை சேர்த்து எழுதணும்னா மலை எலாம் அப்படின்னு வரும், மலை எலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது உரைநடைங்க. மனிதநேயம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியான கேள்விகள் தான் இருக்குது. கேள்வியை பாருங்க. தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் யார்? தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் ராமலிங்கர். ராமலிங்கர் அப்படின்னா யாருங்க? வள்ளலார். வள்ளலாருடைய இயற்பெயர் தான் ராமலிங்கர். அடுத்த வினா பாருங்க.
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் யார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவரும் ராமலிங்க அடிகளார் தான், அதாவது வள்ளலார் தான். அடுத்த வினா பாருங்க. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதை வேணால் எக்ஸாமில் டைரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே. இந்த வரிகள் எங்கே இருக்குது? இந்த வரிகள் புறநானூரில் இருக்குதுங்க. அடுத்த வினா பாருங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் யார்? வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இப்படி சொன்னவர் யாருன்னா அன்னை தெரசா தான் சொல்லியிருக்காங்க. அன்னை தெரசா. அடுத்த வினா பாருங்க. அன்னை தெரசா எந்த நோய்க்கு எதிராக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார்? இதுக்கான பதில் தொழுநோய்க்கு எதிராகத்தான் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டிருக்காரு. அடுத்த வினா பாருங்க. கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் இயக்கத்தை தொடங்கினார். கடந்த 30 ஆண்டுகளில் 80,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 85,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார். உலகை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறினார். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை உருவாக்குனார். 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. 30 ஆண்டுகளில் அவர் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்காரு. இப்போ தப்பு. 3வது பாயிண்ட்டும் தப்பு. அவர் 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றிருக்கிறாரு. 4வது பாயிண்ட்டு சரி. அப்போ பார்த்தீங்கன்னா 1ம் 4ம் சரி என்பது ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த உரைநடைக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஸ் எனப்படும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் என்னன்னு கேட்குறாங்க. மனித நேயம். மனித நேயம். அடுத்த வினா பாருங்க. தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார். முன்னாடியே பார்த்துட்டோம். அன்பு காட்டியவர் வள்ளலார். அடுத்த வினா பாருங்க. அன்னை தெரசாவிற்கு எதற்கான நோபல் பரிசு கிடைத்தது? அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அடுத்த வினா பாருங்க. கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் என்ன? கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் இயக்கம். அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. சரியா பொருத்தணும். வள்ளலார் பசிப்பிணியை போக்கியவர். கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அடுத்து நான் பார்க்க போகிறது இலக்கணங்க. அணி இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. கேள்வியை பாருங்க. அணி என்ற சொல்லின் பொருள் என்ன? அணி என்ற சொல்லின் பொருள் அழகு. அணி என்றால் அழகு. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அணி என்ற சொல்லுக்கு அழகு என்பது பொருள். கவிஞர் தம் கருத்தை சுவையோடு சொல்வதற்கு அணி உதவுகிறது. இதுக்கான பதில் 2மே சரிங்க. கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடி அழகுடன் கூறுவது எது? ஒரு பொருளுடைய இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி. அடுத்த வினா பாருங்க. தன்மை நவிர்ச்சி அணி என்பது எதன் மறுபெயராகும்? தன்மை நவிர்ச்சி அணி என்பது எதனுடைய மறுபெயராகும்? இயல்பு நவிர்ச்சி அணி. இதனுடைய மறுபெயர் தான் தன்மை நவிர்ச்சி அணி. அடுத்த வினா பாருங்க. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிற அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடலை வந்திருக்கிறது இயல்பு நவிர்ச்சி அணி வந்திருக்கு. இயல்பு நவிர்ச்சி அணி. அடுத்த வினா பாருங்க. ஒரு பொருளுடைய இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது என்ன? ஒரு பொருளுடைய இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் சொன்னால் அதை உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்த வினா பாருங்க. ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிற அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் உயர்வு நவிர்ச்சி அணி வந்திருக்கு. உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்த வினா பாருங்க. அகர வரிசைப்படுத்துக. சரியான அகர வரிசையை கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதிலை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஆ வரணும், அடுத்தது ஊ வரணும், அடுத்தது ஏ, அடுத்தது ஓ. இதுதான் கரெக்டு.
ஆடு, உயிர், எளிமை, ஒழுக்கம். அடுத்த வினா பாருங்க. அகரவரிசைப்படுத்துக. சரியாக அகரவரிசையில் அமைக்கணும். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு ஆ, அடுத்து இ, அடுத்து ஐ, அடுத்து ஓ. இதுதான் ஆன்சர். அன்பு, இரக்கம், 5 ஓசை. இதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. அகரவரிசைப்படுத்துக. சரியாக அகரவரிசையில் அமைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு நான் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் 6ஆம் வகுப்பு முழுக்க நம்ம போட்ட வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்கலாங்களா? ஈ ஃபஸ்ட்டு வரணும், அடுத்தது ஊ வரணும், அடுத்து ஏ, அடுத்து அவ் வரணும். இதுதான் கரெக்டு. ஈதல், ஊக்கம், ஏது, அவை. இதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். டிரான்ஸ்பிளான்டேஷன் கலைச்சொல் அறிக. இதுக்கான சரியான கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அடுத்த வினா பாருங்க. கடைசி வினா. கலைச்சொற்களை பொறுத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குதுங்க. ஹியூமனிட்டி அப்படின்னா மனிதநேயம். மெர்சி என்றால் கருணை. லாரி அப்படின்னா சரக்குந்து. கார் என்றால் மகிழுந்து. இதை பார்த்துக்கோங்க. லாரினா சரக்குந்து, கார் என்றால் மகிழுந்து. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இயல் பகுதியிலிருந்து 40 கேள்வியை பார்த்துருக்கோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மற்ற இயல்களுக்கான வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நம்ம டெய்லியுமே வீடியோ போட்டுட்ருக்கோம். நாளைக்கு என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம், தமிழ் புத்தகம். அதில் இருக்கிற ஃபஸ்ட் இயர்லேருந்து லைன் பை லைன் கொஷினை கொண்டு வரேன். படிச்சுட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வீடியோ வந்துடும். வீடியோவை பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.